إنا لله وإنا إليه راجعون. நஸ்மி ஆஜின்னு சொல்லி பஜாரில் ஃபோன் ஷாப் வச்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் தெரியுமா இருக்கும். இன்றைக்கி அசர் ஜமாத் வந்துட்டு மேமன் அனஃபி மஸ்கில் சுஜூத்தில் மையத் போயிட்டுக்குது. சுஜூத்தில் ரூ போயிட்டுக்குது. எல்லாம் துவா ஜன்னத் ஃபிர்தௌஸ் கிடைக்கணும். அவருக்கு நிறைய படிப்பு நியமிக்குது. இவட மையத்தில் ஏஜும் இல்லை, 40 தாண்டி இல்லை, சின்ன வயசு தான். பெட்டா போனால் இவட கடையில் வந்தவன் சரி இருக்கிறை பேசுகிறதே செய்கிறை. மௌத்தை பற்றி நிறைய பயன் சொல்லுவார். சரியான ஷொக் ஆகிக்குது. இந்த படிப்பு என்னென்ன 40 வயசு சொல்லுக்கு மௌத்தம் வருது எனக்குண்டா நாங்கள் நினைக்கணும். அடுத்தது எங்களுக்கு நடந்துருச்சுண்டா எல்லாம் காப்பாற்ற. இவருக்கு சரி பள்ளியில் கிடைச்சிக்கிது சொல்லி சந்தோஷப்பட்ட விஷயம். எங்களோட மௌத்தை எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் தேடிக்கொள்ளணும். எங்களோட கையில் இருக்குது சொல்லி எல்லாத்துக்கும் ஹம்பிளாக சொல்கிறேன். சேஞ்ச் ஆகிடணும். லைஃப்பில் சேஞ்ச் ஆகிடணும். பிஸ்னஸ் டென்ஷன், உமா பாப்பா பொண்டாட்டி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். கடைசியில் மௌத்து மட்டும் வந்து கொண்டே இருக்கும். மௌத்தா என்ன போகிறோம் எவரும் வர மாட்டாங்க. எல்லாம் வச்சு போயிட்டுருவோம் சொல்லி எங்கட வாழ்க்கை எங்கட கையில் இருக்குது. அவனோட கையில் இருக்குது சொல்லி எல்லாரோட பக்கம் திரும்பிட்டு மனசால தௌபா செஞ்சுட்டு ஜெனினான வாழ்க்கை வாழணும். மனசு ஆகிக்கணும். நல்லா ஜன்னத் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும் அவருக்கு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னா இலைஹி இன்னா ராஜிஊன். குரூப் மெம்பர்ஸ் இந்த மையத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க. நல்ல மனுஷன், நல்ல தொழுவாளி, பேட்டால தான் இருக்கிறாரு. நான் ஒரு கண்டிருக்கிறேன். மற்றது எவ்வளோ ஹக்கில் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு சென்று ஜனாசாவை பார்க்கும் போது ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம குஃபிர்லி. இந்த இடத்தில் அவரது பெயரை குறிப்பிடுவது அல்லது உறவுமுறையை குறிப்பிடுவது. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன வஹ்லுஃபுஹு ஃபி ஆகிபிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ், இன்னாருக்கு இந்த இடத்தில் பெயரை அல்லது உறவுமுறையை குறிப்பிடுவது. நீ மன்னிப்பு வழங்குவாயாக. நேர்வழி பெற்றவர்களில் அவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக. மேலும் அவருக்கு பின்னால் வாழ்ந்து வருபவர்களில் அவரது பிரதிநிதியை ஆக்குவாயாக. அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவனே, எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. அவரது மண்ணறையை விசாலமாக்குவாயாக. மேலும் அவருக்கு அங்கே ஒளி வழங்குவாயாக. இந்த செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 1678வது எண்ணில் பதிவாக இருக்கிறது. இதை அறிவிப்பவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எனவே நாம் ஒரு ஜனாசாவை பார்க்கும்போது இவ்வாறு பிரார்த்திப்பது நபி வழியாகும்.